ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி சோஃபி. நம்ம வந்து இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து உண்மையாவே எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும், இதை வந்து யூஸ் பண்ணா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். பட் வந்து இன் டீட்டெயில்டா வந்து யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு நான் வந்து சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு விஷயத்த வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபாரின்ல எல்லாம் வந்து எடுத்தோன்னே எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. காஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் கூட கொடுக்குறேன். நீங்க அதுல போய் நீங்க எந்த ப்ராடக்ட் வந்து இது பண்றீங்களோ அந்த ப்ராடக்டோட நேம் அடிச்சிங்க அப்படின்னாலே அதுல இருக்க இன்கிரீடியன்ஸ், அதுல வந்து எது வந்து ஆக்னேக்கு வந்து ப்ரூவ் ஆகும் இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து சில கம்பெனி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா, இது ஆக்னேக்காக தான் நாங்க வந்து யூஸ் பண்றோம், ஆக்னேக்காக தான் இதை நாங்க படைச்சிருக்கோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்கல்ல. பட் அது வந்து பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது. அதுல வந்து போய் போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆக்னிக்கான இது வந்து இன்கிரீடியன்ட்டே வந்து பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 தான் இருக்கும். அதை தவிர மித்த எல்லா இன்கிரீடியன்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணுங்க. ஆக்சுவலா அதெல்லாம் வந்து ஸ்கேம் தான். நம்ம பெரிய பெரிய ப்ராடக்ட் காரங்களே இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏ இது இந்த காஸ் டிஎன்ஏ வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணுங்க. நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிருக்கேன். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உங்க கூட வந்து இப்ப ஷேர் பண்ண போறேன். பெரிய பெரிய இந்த கம்பெனி இந்த செட்டாஃபில் இந்த மாதிரிலாம் கூட இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கம்பெனில கூட நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து பார்ப்போம்ல, சில பின்னாடி வந்து பார்ப்போம், ஏன்னா சல்ஃபேட் இருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி திங்ஸ் தான் இருக்கும். பட் வந்து பின்னாடி உண்மையாவே என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து ஆக்சுவல் ட்ரூத் கிடையாது. ஸோ நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. பிளைண்டா வந்து ஒரு இன்ஃபுளுசர் சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்து சொல்லிட்டாங்க, நமக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, இல்ல ஆட்ல வந்து நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டி வராங்க அப்படிங்கிறதுக்காக வந்து தயவு செய்து வந்து எந்த ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் நிறைய பேர் அப்படி இருப்போம், பிளைண்டா வந்து அவங்கள நம்பிட்டு ஓகே இவங்க சொல்லிட்டாங்க, இந்த எல்லா இன்ஃபுளுசரும் இது சொல்றாங்க, எல்லா இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இந்த ப்ராடக்ட் தான் வருது, அப்ப கண்டிப்பா இது நல்ல ப்ராடக்டா தான் இருக்கும், அவங்களுக்கு இத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க, இத்தனை பேர் லிங்க்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க, அப்ப கண்டிப்பா இது நல்ல ப்ராடக்டா இருக்கும் அப்படிங்கறத நம்பி ஒரு பிளைண்டா வந்து எந்த ஒரு இதையும் வந்து நீங்க பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் சில விஷயமும் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க வாங்கி இது பண்றீங்க அப்படின்னா எடுத்ததுமே வந்து பெருசு யூஸ் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து சின்ன சின்ன பேக் இல்லைன்னா ட்ரையல் பேக்ஸ் வந்து விற்குதுல, அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது உண்மையாவே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க வந்து பெரிய ப்ராடக்ட் வாங்குங்க. இல்லைன்னா வந்து சின்னதாமே வாங்கி யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே பெருசு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சப்போஸ் அப்படியே நீங்க வாங்கி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே வந்து உங்க அப்பா கிட்ட அந்த மாதிரிலாம் கொடுத்துருங்க. நான் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா எங்க அப்பாட்ட கொடுத்துருவேன். அவர் வந்து யூஸ் பண்ணிப்பாரு, ரொம்ப ஹெஸ்டேட்லாம் பண்ண மாட்டாரு. ஓகே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து யூஸ் பண்ணிப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆள் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு, ஏன்னா அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த பிராண்ட்ல இருந்து அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. பட் வாங்கி நம்ம மூஞ்சி வந்து கெடுத்துக்கிட்டு நம்ம தான் வந்து உட்காந்துருக்க போறோம். ஸோ கடைசியில வந்து அமௌண்ட்டும் நம்ம தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்க போறோம். அமௌண்ட்டும் நமக்கு போயிடும், ஃபேஸும் வந்து போயிடும், ஹேரும் போயிடும். ஸோ வந்து எந்த ப்ராடக்டா இருந்தாலுமே வந்து அவங்க சொல்றது வந்து கேட்காம உண்மையாவே உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும், உங்களோட ஸ்கின்க்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆகும் அப்படிங்கறத பாருங்க. நான் வந்து வெப்சைட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. எந்த ப்ராடக்டா இருந்தாலுமே அதுல போட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வருது. ஸோ அதை பார்த்துட்டு உண்மையாவே உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா மட்டும் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. சும்மா பிளைண்டா வந்து யாரையும் நம்பிட்டு யூஸ் பண்ணாதீங்க. இப்ப நானே சொல்றனாலுமே இதுல வந்து எனக்கு எல்லாமே கூட ஒத்துருக்கலாம். மேபி உங்களோட ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கேட்காம கூட இருக்கலாம். ஸோ அதனால நான் சொல்றேன்னுமே நீங்க வந்து நம்ப வேண்டாம். ஸோ போய் பாருங்க, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு உங்களோட ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகும். இதெல்லாமே நான் இதுவரை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் இதுவரை யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னா நீங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாலுமே அது கண்டினியூஸா யூஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் முடிய வரை யூஸ் பண்ணுங்க. 2 நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 நாள் யூஸ் பண்ணாம இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே வந்து அந்த ப்ராடக்ட்னால உங்களுக்கு கிடைக்காது. வந்து ஃபேஸ் வாஷ்ல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த பொட்டிக்ல இருந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பைனாப்பிள் ஃபிளேவர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப இருக்கும், ரொம்ப வந்து நுர வரும். அண்ட் அதே மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்பவே இருக்கும். ஸோ அதனால வந்து இது நான் யூஸ் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டேன் மீன்ஸ் இது காலி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து ஹிமாலயோட விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்றேன்.
ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதோட ஃபிளேவருமே நல்லா இருக்கும், ஸ்மெல்லு நல்லா இருக்கும், ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸாகவும் இருக்காது. உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பா இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப வந்து இது இல்லை. அண்ட் இதே மாதிரி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன்லோ இல்ல வந்து இவங்க கிட்ட நான் காசு வாங்கிட்டு பண்றேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாமே உண்மையாவே நான் காசு கொடுத்து வாங்கி இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த விட்டமின் ஹிமாலயாவோட விட்டமின் சி சீரம் வந்து வாங்குனீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீயா கிடைக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், பாதி பாட்டில் வந்து நான் காலி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் யூஸ் பண்ணி வந்து ஒரு 3 daysலயே வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து க்ளோ இருக்கு. அது வந்து நீங்க யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து இருக்கு. மார்னிங் வந்து நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நைட் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கின் கேர் பண்றீங்கல்ல அந்த டைம்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அண்ட் 3 daysல வந்து பிரைட்டன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா 3 daysல வந்து பிரைட்டன் பண்ணுது. ஒரு அளவு வந்து உங்களுக்கு வந்து டோன் வந்து க்ளோ கிடைக்குது. ஸோ கண்டிப்பா இது வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் அண்ட் சீரம் வந்து இவ்வளவுதான் நான் யூஸ் பண்றேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வாவ்ல வந்து விட்டமின் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை முடிஞ்ச பிக்சர் ஆட் பண்றேன். ஸோ அதுவுமே வந்து நல்லா இருந்தது, நல்லா தான் ரிசல்ட் கொடுத்தது. பட் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து 600 வந்து இதே அளவு பாட்டில் தான். பட் அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 வரும். இது வந்து 300 பிளஸ் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டுமே சேர்த்து வந்து உங்களுக்கு 300ல வந்து கிடைக்குது. சேர்த்து 300ல கிடைக்கிறப்ப இது வந்து ரொம்பவே வர்த்தா தான் இருந்தது. ஸோ அதுக்காக நான் வந்து வாங்கினேன். அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து சும்மா இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வந்து கிடைக்கும்ல, ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன ரோஸ் வாட்டர் கிடைச்சாலும் நீங்க அதை யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நான் வந்து சும்மா ஃபேஸ் ஜெல் தான் யூஸ் பண்றேன். அதுக்கு வந்து இந்த ஹிமாலயாவோட ஃபேஸ் ஜெல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இது வந்து ஆக்சுவலா ஆலோவேரா நீம் ஜெல் எடுத்ததுமே வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா வந்து டோன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அண்ட் இது காஞ்சதுக்கு அப்புறமா சிரம் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். உங்களோட வந்து பாத்தீங்கன்னா பாடிக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேஸ்லின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் என்னோட பிரெக்னன்சி டைம்ல இருந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லாவே கேக்குது. இது வந்து என்னோட செகண்ட் பாட்டில் ஆக்சுவலா. அண்ட் இதுல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சாக்லேட் ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது வேணாலுமே நீங்க ட்ரை பண்ணலாம். அது அவங்க ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் ஹேர் கேர் பார்த்துடலாம். ஹேர் கேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஷாம்புக்கு அண்ட் கண்டிஷனர் ரெண்டுமே வந்து இந்த லாரியால் பாரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இந்த பாட்டில் வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஜெல் மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். பெருசா வந்து வராமையும் இருக்கிறதுல வர்றதும் இல்லை. ஸோ கரெக்டா இருக்கும். அண்ட் ஹேர் சிரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெரிக்ஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப லைட்டா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 3 பம்ப்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே செட் ஆயிக்கும். அண்ட் நீங்க வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்றீங்க இல்ல வந்து கர்ல் பண்றீங்க அப்படின்னாலுமே இது வந்து ஒரு ஹீட் ப்ராடக்டாகவுமே நிறைய டைம் யூஸ் பண்ணிருக்கேன் நான். ஸோ இதுவுமே அதுக்குமே நல்லா தான் இருக்கு. அண்ட் வந்து நெக்ஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலோசல் காஜல். இதுதான் வந்து நான் என்னோட காலேஜ் டைம்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பெருசா நம்ம வீட்டுல தான் இருக்கோம், அதனால போடுறது இல்லை. பட் எங்கே வெளியே போறேன் அப்படின்னாலுமே வந்து இந்த காஜல் தான், இந்த டேஸ்லர் தான் யூஸ் பண்றேன். நீங்க வந்து மாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு 2000 4000க்குலாம் வாங்குறாங்க. இது வந்து ஒரு 50 ருபீஸ் தான் வருது. இது வந்து நல்லாவே யூஸா இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன டோன், உங்களுக்கு எந்த டோன் கரெக்டா இருக்கும் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த டார்க் ஷேட் வாங்கி நான் வந்து கலர் கரெக்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தேடுறீங்க அப்படின்னாலுமே இதுல நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து சும்மா நார்மலா ஃபேன்சி ஸ்டோர்லயே கிடைக்கும். நீங்க ஆன்லைன்ல தான் இதை வாங்கணும் அப்படிங்கறதுலாம் இல்லை. ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சுகரோட பாப் லிப்ஸ்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா 250 வரும். இதுதான் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வெளியே போனாலுமே இந்த ஷேட் தான் யூஸ் பண்றேன். அண்ட் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஷேடு, இது வந்து மிஸ் ஏடிஎஸ் பிராண்ட் இருக்குல்ல, நம்மளோட ஐப்ரோ பென்சில் பிராண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதுல இருந்து வாங்கினதான் வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷும் இருக்கு, லிக்விடும் இருக்கு. அண்ட் இதோட பிரைஸ் வந்து 100 தான். ஸோ உங்களுக்கு நீங்க இப்பதான் லிப்ஸ்டிக் போடவே உங்களுக்கு பிடிக்கும், ஆனா வந்து கம்மி ரேட்ல தேடுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பா நீங்க வந்து நான் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ இது வந்து தயவுசெய்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதுவுமே நிறைய ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லயே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து நீங்க அங்கேயே போய் கூட வாங்க. லிப் பாம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாவோட பெரி லைன். இந்த ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். இந்த பெரினா அந்த ஸ்மெல் வந்து வராது.
ஏதோ சோப்பு ஸ்மெல் மாதிரி வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்காது, ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்காதுன்னா இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்க வந்து இந்த இது யூஸ் பண்ணலாம். இதுமே வந்து மேப்ளின் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுமே வந்து நல்லா இருக்கும். இது வந்து பேபி லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து நான் வாங்கி 1 இயர் ஆச்சு. எக்ஸ்பைரி இன்னும் முடியல, அதனால வச்சிருக்கேன். இப்போ வரைக்குமே நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோதான் இருக்கு இன்னும் என்கிட்ட. பேலன்ஸே இப்போ என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு. அந்த அளவு நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸ் ஆகலையே. ஸோ இந்த அளவுக்கு தான் இன்னும் இருக்கு என்கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்கிட்ட இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து செக் பண்ணுங்க. நான் எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அண்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கறது மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் வந்து நிறைய இது வரை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் காலேஜ் டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே எனக்கு வந்து ரிசல்ட்டே கொடுக்காது. ஸோ எதெல்லாம் ரிசல்ட் கொடுக்குமோ அது மட்டும் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து உண்மையாவே தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த விஷயம் மட்டும்தான் வந்து உழைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும்ல, இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஓகேவா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சேனல்ல. ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.